வணக்கம் பெண்கள் நேரம் நம்மளோட பெண்கள் நேரத்தில் தீபாவளி ஸ்பெஷல் நம்ம போயிட்டுருக்கு. ஸோ ஃபுட் செக்மெண்ட்டில் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஈவன் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் சாயின்ஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தான் நம்மளோட ஷெஃப் வினோத் இன்றைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க வாங்க. ஹலோ ஷெஃப். தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஸ்வீட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஜிலேபி, ஹாட் ஜிலேபி எப்படி பண்ணுறது. ஹாட் ஜிலேபி. ஆனால் அந்த கடாயெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கு எல்லா பாத்திரமுன்ற மாதிரி. இது வந்து ஸ்பெஷல் கடாய் ஒன்லி ஃபார் ஜிலேபி பண்ணுறதுக்குன்னு உள்ள ஒரு கடாய். அதுக்குன்னு தனியாகவே ஒதுக்கிட்டீங்களா? அதுக்குன்னு உள்ள ஒரு கடாய். அதுக்குன்னு ஜிலேபிக்குன்னு இவ்வளோ பெரிய கடாய் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரசமலாய் இதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஜிலேபியும் நம்ம வந்து வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாமா? கண்டிப்பாக. நம்ம ஃபுட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடாய் பெரிய பாத்திரம்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க ஹாட் ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் இருந்தபடியே நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மைதா 1/2 கிலோ, தயிர் 50 ml, சர்க்கரை 1 கிலோ, எண்ணெய் 1 லிட்டர், ஃபுட் கலர் எல்லோ. ஹாட் ஜிலேபிக்கு செய்ய தேவையான பொருட்களை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இந்த பெரிய கடாயை வச்சு நம்ம எப்படி ஜிலேபி செய்கிறதுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் செய்முறை அப்படின்றத நம்ம ஷெஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் ஷெஃப். இப்போ ஜிலேபி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மைதா ஒரு 1 kg எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 ml ஆஃப் கேர்டு வச்சு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீட் பண்ணி நல்லா 24 hours இன் ப்ரீயர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை பேட்டர் மாதிரி நல்லா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி நீங்கள் தனியாக வச்சிடணும். அது நல்லா அந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும். முக்கியமாக ஜிலேபிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரினேஷன் தான். அது 24 hours மினிமம் 12 hours சொல்லுவாங்க. 24 hours பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் ஜிலேபி பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் அந்த பேட்டரை எடுத்து நல்லா நீங்கள் ரிஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு லம்ஸுமே இருக்கக்கூடாது, திப்பியாக எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் விரும்பி சாப்பிட்ற ஒரு டெசர்ட்டு. அதை வந்து ஒரு சில பேர் கொஞ்சம் ஆரஞ்சு ரெட் கலரில் வரும் ஜிலேபிஸ் பண்ணுவாங்க. என்ன உங்களுக்கு விஷயம் அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அதை வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் திக் சிரப் சுகர் சிரப் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து ஹாட் ஆயிலில் ஹாட் ஆயிலில் ஒரு பைப்பிங் பேக் எடுத்துகிட்டு அந்த பேட்டர் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4 corners நல்லா ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபைனாக வந்து நீங்கள் ஒரு சின்ன சர்க்கிள்ஸாக நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஜிலேபியை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டர்ன் பண்ணி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹாட் சுகர் சிரப்பில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது உடனே ஒரு 2 minutes நீங்கள் சோக் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துருங்க. ஸோ திஸ் இஸ் தி ஜிலேபியோட ப்ரொசீஜர். சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஜிலேபி எப்படி செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சொல்லுங்கள் ஷெஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பேட்டர் என்ன நம்ம யூஸ் பண்ணோம்? பேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கேர்டு வாட்டர் ஆட் பண்ணி மைதா மாவு அதுக்கப்புறம் தயிர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து தோசை பேட்டர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 12 hours to 24 hours இன் ப்ரீயர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் நல்லா புளிக்கணும். அதுக்கு தான் கேர்டு ஆட் பண்ணி 12 hours முன்னாடியே வைக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணுற நம்ம ஜிலேபி பண்ணுற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லம்ஸ் இல்லாத திப்பி எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பைப்பிங் பேக்கில் வந்து இந்த டோ எடுத்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் பேக் வந்து இந்த 4 corners நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மீன்வெயில் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் இங்கே ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இது ரொம்ப ஹாட்டாக இல்லை, கொஞ்சம் வார்மாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஆயில் வந்து ஹாட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ஜாயிண்டடாக நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாலே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, குட்டி இதே வந்து மீடியம் சைஸ் ஜிலேபி பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் மினி ஜிலேபி பண்ணலாம். இட் டிபெண்ட். இப்போ கிட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மினி ஜிலேபி மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். ஜிலேபி செயின் மாதிரியே இருக்கு. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ரைனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஷெஃப். தீபாவளி அதுவும் வந்துட்டு சரி நம்மளே நம்ம கையால் ஏதாச்சும் நம்ம செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கொஞ்சம் ஜிலேபி வந்து ஷேப்லெஸ்ஸாக வரும். பட் பர்ஃபெக்ஷன் கம்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். நீங்கள் 2 வாட்டி பண்ண உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். இப்போ இந்த ஜிலேபி குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அதை அப்சைட் டவுன் டர்ன் பண்ணிடலாம். இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிலேபி வந்து ரொம்ப நார்த் இண்டியன்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மைதா மாவு தான். இட்ஸ் வெரி சீப்பர். அந்த மைதா மாவில் நீங்கள் வந்து ஒரு 1 kg யூஸ் பண்ணிங்கனாலே ஒரு 200 ஜிலேபி பண்ணலாம். ஸோ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஸ்வீட்டு. இப்போ நிறைய விஷயங்கள் ஸ்வீட் பண்ணுறோன்னா நிறைய காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வீட்டில் வாங்கி ரொம்ப பணத்தை செலவு பண்ணி அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு சிம்பிளான ஒரு மினிமம் காஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு 200 ஜிலேபிஸ் நீங்கள் வீட்டில் பண்ணி உங்கள் கெஸ்ட்லாம் ட்ரீட் லைக் எனிதிங். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா இது நார்த் ஈஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. ஸோ இந்த ஸ்வீட் இப்போ இந்த ஜிலேபி இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எஸ். ஸோ ஃபீல் பண்ண வேண்டாம். முன்னாடியே அதாவது தீபாவளி டைம் கிட்ட வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய ஜிலேபி வந்து செஞ்சு பார்த்துடலாம். கரெக்டாக ஷெஃப்? கண்டிப்பாக. ஸோ என்ன மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறது எண்ணெய் மேலே பட்டுருமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதனாலே என்ன விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அது எப்படி எண்ணெய் படாமல் நம்மளை பாதுகாத்துக்கிறது? இல்லை, அதுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸு ப்ளஸ் வந்து குக்கிங்கில் வந்து ஃபியர் இருக்கக்கூடாது. கம்ஃபர்டபுளாக நீங்கள் குக் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நீங்கள் இனிஷியலாக நீங்கள் குக் பண்ணும்போது யூ ஷுட் வேர் ஏப்ரான். ஸோ இப்போ இந்த ஜிலேபியெல்லாம் குக் ஆகிடுச்சு ஆயிலில். நான் இமீடியட்டாக எடுத்து சுகர் சிரப்பில் போட்டு ஜஸ்ட் நான் வந்து ஜென்ரலாக வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். நாட் கிவிங் டூ மச் ஆஃப் ப்ரெஷர். ஜீராவில் போட்டோன்னே சாஃப்ட் ஆகிடும் இல்லை? அது வந்து அப்சர்வ் பண்ணிடும் உடனே. ஜிலேபிஸ்லாம் வந்து எடுத்துடலாம். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்க நான் லெமன் கலர் ஆட் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல ஷெஃப்? லெமன் எல்லோ கலர். யா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாச்சும் கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணலாமா? இட்ஸ் அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஆரஞ்சு ரெட் கலர் இருக்குது. நார்மலாக ஜிலேபிஸ் வந்து 2 கலரில் தான் வரும். ரொம்ப ட்ரை கலர்ஸில் வராது. நம்மள ஆரஞ்சு ரெட் கலரில் வரும், இல்லைனா லெமன் எல்லோ கலரில் வரும். இந்த ஒரு ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இது நல்லா குக்குடு ஜிலேபி. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் சிரப்பில் டிப் பண்ணியிருக்கோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உடனே சாப்பிட்டிங்கன்னா. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் ஹாட் ஜிலேபி. இப்போ இது எப்படி கார்னிஷ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபைனலாக வந்து கார்னிஷ் வந்து ஃபைன் சாப்டு பிஸ்தா பருப்பு ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் பாதாம் இருந்தால் பாதாம் கூட நீங்கள் ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிலேபி ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஹிஸ்ட்ரி ரெடி ஆகிட்டா ஓகே. நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தீபாவளியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.